அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாதம் ரமதானுடைய மாதமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாள் பிறை 17, ரமதானுடைய மாதத்தில் பிறை 17 நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் குறிப்பாக நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதாவது பத்ரு போர், இஸ்லாத்தின் முதல் போர் பத்ரு போர் நடந்த தினமாகவும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க நிறைய பேர் பத்ருடைய இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. பத்ரு போர் நடந்த இடம், ஜபலே மலாய்க்குன்னு சொல்லக்கூடிய மலக்குமார்கள் இறக்கப்பட்ட இடம். அதே மாதிரி பத்ருடைய கிணறுன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கிணறு அங்க கிடையாது. கிட்டத்தட்ட அந்த கிணறு எடுத்து 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் அங்க போயிட்டு தேவையில்லாத பிதாத்தான ஷிர்கான வேலைகள் செய்யற அந்த காரணத்தினால அங்க அந்த கிணத்தை சவுதி அரசாங்கம் தரைமட்டமாக்கி மறைச்சிட்டாங்க அந்த கிணத்தை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அங்க ஒரு மஸ்ஜிதும் இருக்கின்றது. மஸ்ஜித் அல் அரீஷ்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இது உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள்லாம் அங்க அந்த இடத்தெல்லாம் பார்ப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த பத்ருடைய இடத்துக்கு நம்ம போறோம், அங்க நின்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது, என்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பத்ருடைய சம்பவத்தை அடிக்கடி நம்ம கேட்கிறோம், கேட்கிறோம். பயான் பேசக்கூடிய நபர்களும் சரி, பயானை கேட்கக்கூடிய நபர்களும் சரி, கிதாபுல படிக்கக்கூடியவரும் சரி, யூடியூப்ல பாக்குறோம், இன்ஸ்டாகிராம பாக்குறோம். பதில் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலம் பயானை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ தன்னுடைய வாழ்க்கையில என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்ன மாற்றங்கள் வந்திருக்குது, இந்த போர் எதற்காக நடந்துச்சு, இந்த போரின் மூலமா நமக்கு என்ன அறிவுரைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆகையால தன்னுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை நம்ம அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துள்வானாக. மேலும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நியத் வைங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் ஹஜ் நசீபாக்கி உம்ராவை நசீபாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பத்ருடைய இடத்தில் நிற்கக்கூடிய அந்த தௌஃபீக்கை தந்தருவானாக. அந்த இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம்ம உள்ளத்துல ஒரு விதமான ஒரு விஷயத்தை, ஒரு ஆற்றல் அந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு போடுகிறார். நான் மாசம் உம்ராவுக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹ். எப்போ போனாலும் அந்த பத்ரு இடத்துல நிற்கும் பொழுது, ஒவ்வொரு டைமும் நிற்கும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சிகளை நம்ம உணர முடிகின்றது அந்த இடத்துல. அதே மாதிரி சுஹதாய பத்ரு போர்ல கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா 14 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. அதுல 8 சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்களும் 6 சஹாபாக்கள் முஹாஜிரின் சஹாபாக்களும் ஷஹீதானாங்க. சோ அந்த இடத்துல சுஹதாய பத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த 14 சஹாபாக்களுடைய மக்பரா அங்கே இருக்கின்றது. அந்த இடத்துல நின்று நம்ம ஜியாரத் செய்யும் போது கூட ஒரு புதுவிதமான ஒரு உணர்வுகளை நம்ம உணர முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த உணர்வு ரீதியான அந்த உணர்வை நீங்களும் உணர்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் துவா செய்யறோம். அதே மாதிரி இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த பிறை 17ல அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கடந்த வருடம் எனக்கு பிறந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இது மிக ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நான் மிகப்பெரிய நன்றியும் செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நபருடைய ஷஹாதத்தும் ஆயிருந்துச்சு. யாருன்னு பார்த்தோன்னா அல்ஹாஜி ஷஹீது பழனி பாபா, அஹமது அலி பழனி பாபான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், ஆன்மீகவாதி. அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்காக போராடி மக்களுக்காகவே அவர் ஷஹீதானவர். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாட்ட பழனி பாபா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க கேட்டது எல்லாம் எனக்கு சொத்தை கொடு சொகத்தை கொடுன்னு கேட்கல. யாருல எனக்கு மாறாக எனக்கு ஒரு காஃபிர் கையால குத்துப்பட்டு நான் சாக வேண்டும், எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்கின ஒரு நபர். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய நினைவு நாளும் கூட இதுக்கு முன்னாடி பழனி பாபா ஐயாவுடைய நினைவு நாளை கொண்டாடினாங்க. அது இங்கிலீஷ் கணக்குப்படி. அரபியுடைய கணக்குப்படி பார்த்தோன்னு சொன்னா இந்த ரமதானுடைய மாதம் பிறை 17ல தான் அல்ஹாஜி அஹமது அலி ஷஹீத் பழனி பாபா அவங்களுடைய ஷஹாதத்துடைய நாளாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம படிக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மே நாஃபி என்று சொல்லக்கூடிய பிரயோஜனம் தரக்கூடிய அந்த இல்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக. கடனில்லாத வாழ்க்கையும் கலிமாவுடன் மௌத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. அதே போன்று இப்ப நடக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களுக்கும் சிறந்ததாக ஆக்கி மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. வரக்கூடிய காலங்களில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.